திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள இந்து மக்களை, அதாவது இந்து மத நம்பிக்கை உள்ள மக்களை உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்றது யார் தெரியுமா? பாமக. அவங்க திமுக கூட்டணியில இருக்காங்க. யாரோட பேசிட்டு இருக்காங்க? யாரோட அதாவது இவங்க போய் பிரச்சனையை உருவாக்குவாங்களா, இவங்க பின்னாடியே அரசாங்கம் போயிட்டே இருக்கணுமா? ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்றாங்க. ஊர் ஊரா போய் பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லி. பட்டியலின மக்கள்னா யாரு? அவங்க என்ன இஸ்லாமிய மக்களா? இந்து மக்களில் இருக்கக்கூடிய மக்கள் தானே, அந்த நம்பிக்கை உள்ள மக்கள் தானே. முஸ்லிம்கள் போய் எங்களை கோயிலுக்குள்ள விடுங்கன்னு சண்டை போட வரலையே, அங்க வந்து கேட்கலையே. அப்போ இந்து மத மக்களை, நம்பிக்கை உள்ள மக்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னா, அங்க பிஜேபி இந்துக்களே வாருங்கள், திருப்பரங்குன்றத்தை மீட்க வாருங்கள்னு கூப்பிடுறீங்களா? அங்க கூப்பிடுங்க. ஏன் பிஜேபி இது வரைக்கும் அங்க இந்த இந்து மக்களுக்காக நான் நிப்போம், இந்த இந்து மக்களை ஒற்றுமைப்படுத்தி நாங்க உள்ள கூட்டிட்டு போவோம், ஏன் வரல? அங்க பாமகவுக்கு ஆதரவா நிக்கிறது யாருன்னா, பிஜேபியில இருந்து அஸ்வத்தாமன் நிக்கிறார். நிக்கிறாரா இல்லையா? யார? பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள விட முடியாதுன்னு சொல்லி பாமக நிக்குது. பாமக கூட பிஜேபி நிக்குது. மறக்க முடியுமா? அப்ப பிரச்சனையை யார் உருவாக்குறா? பிரச்சனையை உருவாக்குறதுன்னு உங்க வேலை. திருப்பரங்குன்றத்திலே பிரச்சனை நீங்க உருவாக்குறீங்க. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இன்னைக்கு நீதிபதியுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது வெறும் விளக்கேத்துறது மட்டும் இல்ல, சொத்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாரு. வெளியே வந்துருச்சா பூனைக்குட்டி? அப்படின்னா என்ன? தர்காவை அங்கிருந்து அகற்றணும்னு ஹெச் ராஜா பேசுறாருல, அதைத்தான் இன்னொரு வழியில இவர் சொல்றாரு, இன்னொரு லாங்குவேஜ்ல சொல்றாரு. தர்காவை அங்கிருந்து அகற்றணும்னு ஹெச் ராஜா சொன்னார்ல, அது அதிமுக ஏத்துக்குதா? எந்த கட்சியாவது ஏத்துக்குதா? அல்லது பிஜேபியாவது அது எங்க கருத்து இல்ல, அது ஹெச் ராஜா கருத்து, எங்க கட்சி நிலைப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ அதுதான் அவங்க நிலைப்பாடு. போறவன் யாரும் இந்து மக்கள் இல்ல. இந்து மக்கள் வீடுதோறும் கார்த்திகை தீபம் ஏத்திட்டாங்க. திருவண்ணாமலை கோயில்ல ஏத்தியாச்சு, திருப்பரங்குன்ற மலையில ஏத்தியாச்சு. இந்து மக்கள் பிரச்சனையே இல்ல, சங்கிதான பிரச்சனை.